அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். IPCCN எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேளையில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நடக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் வாங்க எல்லாரும் நம்ம ஒரு மனதாக தேவனுடைய சமூகத்தை நின்று கொடுக்குற வேளையில் கூட நம்ம கண்களை மூடி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைக்காக, தேவன் கொண்டு வரக்கூடிய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் போதுமானவர் அப்பா. நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் அப்பா. இடைவிடாமல் எங்களை காக்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில் கூட சுவாமி, இந்த மத்தியான வேளையில் தகப்பனே, நாங்கள் கூடி வந்தது நல்லது என்பது ஆண்டவரே நீங்கள் காண்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மக்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஒரே கிறிஸ்துக்குள்ளாய் ஒரே கூட்டமாக ஒரே ஜனங்களாக உம்முடைய சமூகத்தை நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பாடல் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், உம்முடைய வசனத்தின் மூலமாய், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார் மூலமாய் நீர் இந்த நாட்களில், இந்த பெண்டமிக் கால நாட்களில், இந்த சோகமான நாட்களில் தகப்பன நீர் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி இந்த கிறிஸ்து ஓட்டத்தை இன்னுமாய் உற்சாகத்தோடு ஓட என் தகப்பன் உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன ராஜா, உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இந்த வேளையில நம்முடைய ஆராதனை டீம் நடத்தக்கூடிய கிறிஸ்தவரை அழைப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்ம உற்சாகமாக இந்த பாடலை பாடி, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி உற்சாகமாக நம்ம பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நம் கொடி வெட்டி கொடி, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெட்டி கொடி, நம் கொடி ஜெய கொடி. வெள்ளம் போல சாத்தாரு நெருங்கி வந்தாரு. வெள்ளம் போல சாத்தாரு நெருங்கி வந்தாரு. நான் அஞ்சிடவே மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நான் அஞ்சிடவே மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். யாருக்காக? நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். கொடி வெற்றி கொடி, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, நம் கொடி ஜெய கொடி. இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனியும் நடத்திடுவார். சொல்லுவோம். இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனியும் நடத்திடுவார். கலங்காரே கலங்காரே, இயேசு கைவிடா. கலங்காரே கலங்காரே, இயேசு கைவிடா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நம் கொடி வெற்றி கொடி, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, நம் கொடி ஜெய
அவர் நம்மோடு இருக்கின்றார். வாங்க சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நமக்காக யுத்தங்கள் என்னாலும் செய்கின்றார். நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி, நம் கொடி வெற்றி கொடி, ஹே ஹே, நம் கொடி ஜெய கொடி. பலத்த கருத்தை கொடுக்குமா தேவனுக்கு. நன்றி ஆண்டவரே, நீங்கள் எங்களோட சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீங்க ஆண்டவரே. யுத்தம் உம்முது ஆண்டவரே, வெற்றி நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அடுத்த பாடலை நம்ம பாடுவோம். உயிரான இயேசு, தேவன் உயிரோடு இருக்காரு நம்ம நம்புகிறோம் இல்லவா? இந்த பாடலை நம்ம உள்ளத்திலேருந்து பாடுவோம், அதை புரிஞ்சு அறிஞ்சு பாடுவோம். உலகமெல்லாம் மறுக்குறையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமும் துதிக்கையிலே இயேசையா, உன்னாம் துதிக்கையிலே ராஜா, உன்னாமும் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறுக்குறையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாவும் துதிக்கையிலே
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதைவிட நன்றி நம்மளுக்கு அவருக்கு கொடுப்போம். அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா அவர் நன்மைகளுக்கு அளவே இல்லை. எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்காக செய்திருக்கிறார். நம்ம வாழும் நாட்கள் முழுதும் நன்றி 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 என்று சொல்லி இருந்தால் கூட அது பத்தாது. எவ்வளோ காரியங்கள் முடியாதுன்னு நினைத்து இருக்கிற காரியத்தில் கூட ஆனால் அவர் முடித்து கொடுத்தாரு. அவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறாரு. நம்புறீங்கன்னா ஒரு ஏமன் சொல்லுங்க. நன்றி ஆண்டவர். நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லாதேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடவிடா நன்றி உமக்கு தானே. வாங்க சொல்லுவோம். இடையில்லாத
தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே இடையில்லா தேவன் உமக்கு தானே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இடையில்லாதே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ நன்மைகள் எனக்காக செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே நின்று கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் கூட ஆண்டவரே, அது உம்முடைய நன்மையினால தான் ஆண்டவரே. ஒன்றும் நிறைய நன்மைகளை எங்களுக்காக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜூன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Praise the Lord. Hallelujah. ஒரு அன்மையான நம்மள துதி ஆராதனையில் நடத்தின நம்ம கிறிஸ்டோபர் அண்ட் டீம்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். கர்த்தர் நாமத்தை உண்மையாக நம்ம இன்னைக்கு மகிமை செய்தோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இபிசிசி சபையார்களா, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல இன்னைக்கு அன்போட நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க இதுதான் முத தடவை இந்த தமிழ் சர்வீஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த தமிழ் ஆராதனையில நீங்க கலந்து கொள்றீங்கன்னா, உங்களை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். இங்க கீழே ஒரு QR கோட் இருக்கும். இதை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்களேன். யார் நீங்க, எங்கேருந்து வரீங்க, இந்த மெசேஜ், இந்த பிரசங்கம் உங்களோட எப்படி உங்க இருதயத்தை தொட்டுச்சுன்னு எங்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வருக வருகன்னு சொல்லி உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஆமென். வாங்க, இந்த நேரம் ஒரு அழகான நேரம். நம்மளோட காணிக்கை, நம்மளோட தஸ்ம பாகம் நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு வர நேரம். இதுக்கு நான் பாஸ்டர் சேம வரவேற்கிறேன். பாஸ்டர். ஓகே, thank you. ரொம்ப நன்றி பிரதர் சார்ல்ஸ். கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம் எல்லாத்துக்குமே. போன வாரம் நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம், இந்த ஹெல்ப் கோவிட் ஃபண்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட ஹெல்ப் கோவிட் ஃபண்ட் அண்ட் BM பாஸ்டர்ஸ் சர்ச் ஃபண்ட் காட்டுறோம் உங்கள்கிட்ட. ஸோ லெட்ஸ் see the funds, how much we have collected. எவ்வளோ நம்ம நிதி தேடிருக்கோம்னு பார்ப்போம். So this is collected from March to July. இது மார்ச் மாசத்துலேருந்து ஜூலை வரைக்கும் நம்ம எடுத்த. So the amount collected is 57,000. இங்க நம்ம எது எடுத்துருக்கோம்னா 57,000 ரிங்கெட் கலெக்ட் பண்ணிருக்கோம். Okay, amount given is 47,000. கொடுத்தது 47,000 வழி கொடுக்கப்பட்டிருக்கு. Okay, so we have a balance of 9,000 plus. இன்னும் ஒரு 9,000 கணக்கு இருக்குது. So where did we give this money to? எங்க இந்த காசை நம்ம கொடுத்தோம்? Okay, first we give to EPCC members as well as non-members. இந்த பணம் EPCC சபையார்களுக்கும் சபையார்ல இந்த சபையில சேர்ந்தவர்களுக்கும் நம்ம கொடுத்தோம். சரி, we also gave to the police who manning the police block. இந்த போலீஸ் அந்த ரோட் பிளாக்லாம் செய்றாங்களே, அவர்களுக்கும் நம்ம கொடுத்தோம். So என்ன கொடுத்தோம்னா சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. We also gave to the trishaw peddlers in Batu Fringi, about 50 trishaw peddlers. ஒரு 50 ட்ரஷா ஓட்டுறவங்களுக்கு, பத்து ஃப்ரிங்கி இடத்துல உள்ளவங்களுக்கு 50 ட்ரஷா ஓட்டுறவங்களுக்கு இந்த உதவியை கொடுக்கப்பட்டது. சாப்பாடு, அரிசி, எண்ணெய், சீனி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. One more is NGO, care mongering NGO. They give food, so we partner with them. இன்னொரு வழி நம்ம என்ன செய்தோம்னா, ஒரு NGO இருக்குது. இந்த NGOட நம்ம சேர்ந்து இணைந்து அவங்க கூட இந்த மாதிரி சாப்பாடு ஜாமான்லாம் கொடுக்கறதுக்கு இணைந்தோம். 2 தடவை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சர்ச் இன் இந்தியாவில் அவங்க they are running orphanages, they are running church plant, so we give to the pastor there to help out the people in India. இந்தியாவுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். அங்க உள்ள பாஸ்டர்கள் இந்த அனாதை சில்ட்ரன் பிள்ளைங்களுக்கு ஆர்ஃபனேஜ் நடத்துறவங்களுக்கு அந்த மாதிரி உதவி கொடுத்து நம்ம EPCC கொடுத்துருக்கோம். சரி, இப்ப பாருங்க, ஒரு 21 குடும்பம், 21 families at மெக்கலம் ஃபிளாட்ஸ். இந்த படத்தை பார்ப்போம். மெக்கலம் ஃபிளாட்ஸ்ல 21 குடும்பத்தை நம்ம உதவி செய்தோம். ஸோ நீங்க கொடுக்குற காசெல்லாம் நம்ம காட்டுறோம் எங்க அந்த காசெல்லாம் போகுது. So these are the pictures for Mekkalam. இதுதான் மெக்கலம் இடத்துல உள்ள படங்கள் இது. Okay. So one more place we gave is USM. இன்னொரு இடம் நம்ம கொடுக்கிறது அந்த USMல கொடுத்தோம். 30 international students. 30 வெளியூர்ல இருந்து வர மாணவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தோம். Many of them also
have financial problem. அவங்களும் வந்துனா பொருளாதார கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மாணவர்கள். So we are going to give to some of the flats around our church. நம்மளோட சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஃபிளாட்ஸ்க்கும் வந்துனா உதவி கொடுக்கிறோம். PPR Project Perumahan Rakyat. இந்த ப்ராஜெக்ட் பெருமான் ராயாட் சொல்ல அந்த ஃபிளாட்ஸ்ல வந்துனா உதவி கொடுக்கிறதுக்கு நம்ம முடிவு ஒரு 100 குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். And then we also going to give 100 packet kotak cerian சொல்லுவோம் அது. கொத்தா செரியான்னு சொல்ற ஒரு 100 பேக்கெட் சாப்பாடு. GH doctor nurses and the COVID ward those who are serving in the COVID ward, we want to encourage the doctors and nurses because they are working day and night. கோவிட் வார்ட்ல வந்துனா செய்யற டாக்டர் நர்சஸ் அவங்களுக்கு வந்துனா இந்த மாதிரி கொடுத்து நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து நான் விரும்புறோம். Okay, so the second gift is to the pastors. ரெண்டாவது வந்துனா கொடுக்கிறது வந்துனா பாஸ்டர்களுக்கு கொடுக்க போறோம். Okay, let's see the slide for the pastors. Okay, இது வந்து BM Church ஒண்டி இல்ல, வேற சர்ச் பாஸ்டருக்கும் அவங்களுக்குலாம் காசு தேவைப்படுச்சுன்னா நம்மளும் கொடுப்போம். ஆனால் இந்த ஃபண்ட் வந்து நம்ம ஸ்பெஷலாக BM Church பாஸ்டர்ஸ்க்கு we collected this fund, but we are also able to help other pastors. இது வந்துனா BM Churchக்குன்னு வந்துனா ஒண்டி உதவி செய்யறதுக்குன்னு வந்துனா தேட்டர்ல வந்துனா நிதி இல்ல. இது வந்துனா இன்னும் நிறைய பாஸ்டருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த தொகையை வந்துனா நம்ம ஏற்பாடு பண்ணோம். So we collected 20,000. இது வரைக்கும் ஒரு 20,000 ரிங்கெட் வந்து நம்ம வந்துனா I just announced last week. போன வாரம் தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், பாஸ்டர் சொல்றாரு. So fast people already given 20,000. Praise God. ஓ பாருங்க இவ்ளோ சுருக்கா 20,000 ரிங்கெட் கொடுத்துட்டாங்க ஜனங்க. Less than 2 weeks the money come in. 2 வாரத்துக்குள்ள வந்துனா பணம் வந்து விட்டது. But we need to raise at least 35. ஆனா இன்னும் ஒரு 35,000 ரிங்கெட் இருக்குது நம்ம வந்துனா ஒன்னு எடுக்கிறதுக்கு. So we plan to support 30 pastors in the next 3 months. இன்னும் 3 மாசத்துக்கு ஒரு 30 பாஸ்டருக்கு உதவி செய்யலாம்னு நம்ம விரும்புறோம். So because many churches they don't have tithes and offering. ஏன்னா ரொம்ப சபைகளுக்கு வந்துனா இந்த காணிக்கை தஸ்ம பாகம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. Because they all are in the interior. ஏன்னா அவங்க வந்துனா உள்ள தேசத்துல இருக்காங்க. So no income for the church at all. அவங்களோட சபைக்கு வந்துனா அறவே வருமானம் இல்லாத ஒரு நிலை. Pastors don't have salary for 2 months. பாஸ்டர்களுக்கு வந்துனா 2 மாசம் அவங்க சம்பளம் எடுக்க முடியாத நிலையில இருக்காங்க. These are times we need to step up to help. இதுதான் நேரம் நம்ம முன் சென்று வந்துனா அவங்களுக்கு உதவி கொடுக்கிற நேரம். If you're going to give to any, whether it's help COVID or to tithes or offering, please indicate clearly. உங்களோட தஸ்ம பாகம் காணிக்கை கொடுக்கும்போது நீங்க வந்து சொல்லுங்க நீங்க எந்த இதுக்கு வந்து உதவி செய்ய போறீங்க, ஹெல்ப் கோவிட்கா எந்த ஃபண்டுக்கு கொடுத்து உதவி செய்ய போறீங்க. Okay, so brother Charles will tell us how we can give. வாங்க இப்ப நம்ம பாப்போம். நம்மளோட தஸ்ம பாகம் காணிக்கை கொடுக்கிறதுக்கு ஒரு 4 முறைகள் இருக்குது. ஒன்னு நீங்க செக் எழுதலாம் எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி சர்ச்சுக்கு. அல்லாட்டி நீங்க வந்துனா ஏடிஎம் மெஷின்ல போய் ஆன்லைன் மூலமாக வந்துனா இந்த பப்ளிக் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துனா நீங்க வந்துனா இந்த பணத்தை போடலாம். அல்லாட்டி நீங்க ஆன்லைன் மூலமாக கூட செய்யலாம். நினைவு வச்சுங்க, நீங்க வந்துனா அனுப்புன அந்த டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் வந்துனா கெட்டிட்டு நீங்க கொடுக்கிறதுக்கு அங்க கீழே பேர் போட்டிருக்கு. இன்னொன்னு நவீனமான முறை டச் அண்ட் கோ வாலெட் மூலமாக கூட உங்களோட காணிக்கை தஸ்ம பாகம் நம்ம சபைக்கு கொடுத்து உதவலாம். Amen. வாங்க நம்ம இப்போ வந்துனா ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த காணிக்கை இந்த தஸ்ம பாகம் இது நீங்க கொடுக்க போற அந்த பணம் வந்துனா தேவ ராஜ்யத்தை கட்டறதுக்கு உதவி செய்யும். வாங்க கண்களை மூடி நம்ம ஒரு ஜெபத்தை செய்வோம். Let's pray. அப்பா எங்க பரலோக பிதாவே, உண்மையாகப்பா இந்த கஷ்ட காலத்திலும் அப்பா உங்க தேவ பிள்ளைங்களுக்கு இருதயத்துல நீங்கள் வந்துனா நீங்கள் எப்படி பிறருக்கு கொடுத்து உதவி செய்றீங்களோ உங்களோட கிருபை எல்லோருக்குமே உதவி செய்தோ அப்பா, அதே போல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க உங்களோட கிருபையை கொடுத்திருக்கீங்க அப்பா. என்ன கிருபைனாப்பா, பிறருக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு அப்பா. நான் இந்த நேரத்துல அப்பா நான் ஜெபிக்கின்றேன் அப்பா, கொடுக்கிற கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்களப்பா. இவங்களோட பணம் அப்பா இந்த உங்களோட தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த பூமியில இன்னும் அதிகமாக கிருகை செய்யறதுக்கு இன்னும் நிறைய பேரை எட்டுவதற்கு நீங்க உங்களோட கிருபையை தர வேண்டும் அப்பா. இவங்க கொடுக்கிறவங்களுக்கு அப்பா எப்பொழுதுமே இவங்களோட தேவைகளை நீங்க சந்தித்து இவங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்து நீங்க வழி நடத்துங்களப்பா. இந்த பணம் இந்த தஸ்ம பாகம் இந்த காணிக்கை உங்களோட நாமத்தை மகிமை செய்யறதுக்கு கிருகை செய்ய வேண்டும் அப்பா. இது எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.
Amen. வாங்க நம்ம கர்த்தரோட வார்த்தையை நீங்க கேட்க போறோம். So are you ready for the word of God? ஆயத்தமாக இருக்கிறீங்களா கர்த்தர் வார்த்தைக்கு? Amen. Hallelujah. So today I want to share with you, I pray it will answer some of your question. நான் இன்னைக்கு ஜெபிக்கின்றேன் உங்களோட நிறைய கேள்விகளுக்கு நான் ஒரு பதிலை கொடுக்கும்னு. Because we all are waiting. ஏன்னா நம்ம ரொம்ப பேர் காத்து கொண்டு இருக்கிறோம். Waiting for this pandemic to be over. இந்த தொற்று நோயோட காலம் இது போவோம்னு நம்ம We are காத்திருக்கிறோம். waiting for God to answer our prayer. நம்மளோட ஜெபத்துக்கெல்லாம் தேவன் ஒரு பதில் கொடுப்பார்னு காத்திருக்கிறோம். And we are waiting for God to do miracles. தேவன் அற்புதம் செய்வார்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். But when is this miracle coming? ஆனாலும் இந்த அற்புதம் எப்ப நடக்க போகுது? We don't know when this miracle is coming. நம்மளுக்கு தெரியவில்லை எப்ப இந்த அற்புதம் நடக்க போகுதுன்னு. But when we see the word of God, ஆனாலும் தேவ வார்த்தையை நம்ம பார்க்கும் வேளை there's something called wait. அங்க ஒரு வார்த்தை இருக்குது, காத்து கொள்ளுங்கள்னு. But we all don't like to wait. ஆனாலும் நம்ம ரொம்ப பேருக்கு காத்து கொள்றதுக்கு பிடிக்காது. I don't like to wait in the traffic light. எனக்கு அந்த traffic lightல காத்து கொள்றதுக்கு அறவே பிடிக்காது. When I see the traffic light very long, oh, I really don't like. அந்த traffic light ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா அது எனக்கு அறவே பிடிக்காதது. But life is full of waiting. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில காத்து கொள்றது நிறைய இருக்குது. We wait outside the doctor's office. நம்ம டாக்டரோட கிளினிக் வெளியே காத்திருப்போம். ரொம்ப We wait for graduation. நம்மளோட கிராஜுவேஷன் பட்ட படிப்பை முடிக்கிறது காத்திருப்போம். We wait to for a new job. நம்ம ஒரு புது வேலைக்காக காத்திருப்போம். We wait for a life partner. நம்மளோட வாழ்க்கை பார்ட்னருக்காக காத்திருப்போம். We are waiting for so many things in life. ரொம்ப காரியம் வாழ்க்கையில நம்ம காத்திருப்போம். But we all don't like waiting. ஆனா நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு But பிடிக்காது. God has a strategy. ஆனாலும் கர்த்தருக்கு தேவனுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. His strategy is also on waiting. அவரோட வழிமுறையை காத்துக்கொள்வதில் இருக்குது. How do we wait? எப்படி நம்ம காத்துக்கொள்வோம்? It's called the miracle of waiting. இதுல போட்டிருக்கிறது காத்துக்கொள்வதில் இருக்கும் அற்புதம்னு. So first we are going to see 3 ways to see God when we are in trouble. நம்ம ஒரு கஷ்ட காலத்துல இருக்கும்போது 3 காரியம் எப்படி தேவனை பார்க்க போறோம்னு கத்துக்கொள்ள போறோம். 3 ways to wait on God while we are waiting. எப்படி தேவனுக்கு 3 வழி நம்ம காத்துக்கொள்வது. Can you guys help me to move the slide please? Thank you. Well, it's not easy to see God when we are in trouble. நம்ம கஷ்ட காலத்துல இருக்கும்போது கர்த்தரை பார்க்கிறதுக்கு ரொம்ப சிந்தாங்க இருக்காது. Yeah, because when you are in the middle of the storm you cannot see God. ஏன்னா நீங்க நான் ஒரு புயல் காத்து நடுவுல இருக்கும்போது நீங்க தேவனை பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். But you need to see God before the trouble comes. ஆனாலும் அந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே நீங்க தேவனை பார்க்கிறதுக்கு இருக்க வேண்டும். So that when you are in the trouble, அப்பொழுது நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது then you can be strong. அப்பொழுது நீங்க பலன் அடையலாம். So you must see God before the trouble comes. அப்பொழுது நீங்க அந்த பிரச்சனை வராதுக்கு முன்னே தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும். So how do you see God? எப்படி நீங்க தேவனை பார்க்க முடியும்? According to Isaiah 40:18 to 31, ஐசையா 40வது அதிகாரம் வசனம் 18ல இருந்து 31 வரைக்கும் சொல்கிறது. he tells us how to see God. இங்க போட்டிருக்கிறது எப்படி தேவனை பார்க்கிறதுன்னு கத்து கொடுக்கிறது. So this is how we see God. Number 1, we see God by his character. நம்ம தேவனோட தன்மை மூலமாக நம்ம முதல்ல அவரை Okay, பார்க்கிறோம். let's see the next slide. This is how we see God. First we see God by his character. முதல்ல தேவனோட தன்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். Okay. Because when you understand God's character, ஏன்னா தேவனோட தன்மையை நம்ம புரிந்து கொள்ளும்போது it's easy. ரொம்ப சுலபமாக இருக்கின்றது. Because when you see God's character in the trouble, you can trust him. ஏன்னா தேவனோட தன்மையை உங்க பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கும்போது நீங்க அவரை நீங்க சாய்ந்து Number கொள்ளலாம். 2, இரண்டாவது how do you see God? எப்படி தேவனை நீங்க பார்க்க முடியும்? You see God's capacity. தேவனால செய்து முடிக்க முடியாத காரியத்தை நீங்க Isaiah பார்க்கலாம். 40:22 to 24. ஐசையா 40 அதிகாரம் 20ல இருந்து 22 வரைக்கும். This is how you see God. இப்படி தான் தேவனை பார்க்க வேண்டும். You see God's capacity. தேவனால என்ன செய்து முடிக்க முடியும் நம்ம பார்க்க So வேண்டும். God's capacity is God's power. தேவனால என்ன செய்ய முடியும் இருக்குதுல அதுதான் அவர் I வல்லமை. let you see the scripture by yourself. You can read it on your own. வாங்க நீங்க இந்த வசனத்தை நீங்க பார்த்துக்கொண்டு நீங்களே படித்து புரிந்து கொள்ளலாம். Number 3, how do you see God? மூணாவது நீங்க எப்படி தேவனை பார்க்க போறீங்க? You see God's care.
தேவன் வந்துனா உங்கள் மேல எவ்வளவு கரிசனமாக இருக்கிறாரு அது மூலியமாக You must see God's care. தேவனோட கரிசனத்தை நீங்கள் And பார்க்க you can வேண்டும். see from verse 27 to 31. 27வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்து படிக்கலாம். The care of God. தேவனோட உங்கள் மேல உள்ள So கரிசனத்தை. three ways how you can see God. மூணு வழிகள் இருக்குது எப்படி தேவனை நீங்க பார்க்க முடியும்னு. You see the character of God. அவரோட தன்மை, You can see his capacity, the power of God. அவர் எவ்வளோலாம் செய்து முடிக்க முடியும்னு அவரோட வல்லமை. And number 3, you see the care of God. தேவனோட கரிசனம் நம்ம மேல இருக்கிறது. See, when you are in the middle of trouble, நீங்க பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது then you start looking for God. அப்பொழுதுதான் நீங்க தேவன் எங்க இருக்கிறான்னு நீங்க தேடி ரொம்ப கொள்வீங்க. பேர் அந்த மாதிரி தான் செய்றாங்க. பிரச்சனை உள்ளுக்கு பூந்தோடனே அப்புறம் தான் கர்த்தரை தேடுறாங்க. பிரச்சனை உள்ளுக்கு பூந்தோடனே கர்த்தரை தேடிட்டீங்கன்னா சில நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேட முடியாது அவரை. ஏன் தெரியுமா? நம்ம மனசு, our heart is full of too many worries. நம்மளோட இருதயத்துல நிறைய அவ்வளோ கவலைகள் இருக்கு. So we have no time to think about God. அதனால தேவனை குறித்து நம்ம அதனால சிந்திக்க முடியாது. So that's why you must think about God before the trouble comes. அதனால தான் பிரச்சனை வர முன்னாடியே நம்ம தேவனை குறித்து சிந்திக்க வேண்டும். And that's what the Bible teaches us what to do. அதுதான் பைபிள் கத்து கொடுக்கிறது நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்னு. என்னோட மகன் அவர் முன்ன ஒரு 4-5 வயசு இருக்கும்போது நம்ம எப்போதும் ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஸ்விம் பண்ணுவோம். நானும் நம்ம மகனும். அவருக்கு 4-5 வயசு அப்போ இருக்கும்போது குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் எப்போதும் என்கிட்ட சொல்லுவார், டேடி உங்கள் மசாலா காட்டுங்க டேடின்னு சொல்லுவார். இப்போ நான் நினைக்கிறேன், ஏன் நம்ம மகன் எப்போதும் குளிக்கும் போது மசாலா காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. எனக்கும் தெரியல ஏன்னு. அப்போ பாருங்க, உங்கள் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போது அவங்க உங்களைய பார்த்து ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. உங்களைய நெசமா இல்லையா பிரதர் சார்ல்ஸ்? ஹீரோ மாதிரி உங்களைய பார்ப்பாங்க. ஆனால் அவங்க 12-15 வயசு வந்தோடனே நீங்கள் அவங்களுக்கு ஹீரோ இல்லை. கேப்டன் அமெரிக்கா, இன்க்ரெடிபிள் ஹால்க், அவங்க தான் ஹீரோ. ஆனால் அவங்க 4-5 வயசு இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சீக்கிரமாக அதை மறந்துடுவாங்க, நீங்கள் அவங்க ஹீரோ இல்லை. ஸோ அவர் 4-5 வயசு போது நம்ம கேட்பார், டேடி மாசலை காட்டுங்கன்னு. ஸோ நான் எப்போதும் அவர்கிட்ட மாசலை காட்டுவேன். இப்படி காட்டும்போது அவர் கை தட்டுவார், ஐயோ டேடி அவ்வளோ மாசல் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவருக்கு தெரியல எது மாசல் எது கொழுப்பு. எது மாசல் எது கொழுப்புன்னு அவருக்கு தெரியாது. எல்லாம் பார்க்கறது எல்லாம் எவ்ரிதிங் தட் இஸ் பல்ஜிங், என்னன்னா எல்லாம் முன்னுக்கு இருக்குதோ, எல்லாம் முன்னுக்கு இருக்கோ எல்லாம் பார்த்து கை தட்டுவார், ஐயோ டேடி அவ்வளோ மாசல் இருக்குன்னு. அதான் சொல்றேன், 4-5 வயசுக்கு அவங்களுக்கு தெரியாது எது கொழுப்பு எது மாசல்னு. ஸோ அவங்க கை தட்டும் போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு 12 வயசாச்சு நேராக சொல்லுவாங்க, அது என்ன மாசலா கொழுப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நெசமாவா இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் எப்போதும் நினைப்பேன், வீட்டில் குளிக்கும் போதோ ஸ்விம்மிங் பூலில் கடற்கரை குளிக்கும் போது டேடி மாசலை காட்டுங்கன்னு. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களோட தங்கச்சிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் வீட்டில். கூட்டாளி எல்லாத்தையும் வந்துட்டாங்க. ஜெரமியோட கூட்டாளியும் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஜெரமி நம்மளோட மகன். அவங்க ரூமில் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டாளி அவரோட விளையாட்டு ஜாமான் எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டுறாரு. அப்போ நம்ம மகன் சொல்கிறாரு அவர்கிட்ட, என்னோட விளையாட்டு ஜாமான் கொடுத்துருங்க. நான் அந்த கதவு கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், கேட்குறேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தெரியும், சண்டை போடுவாங்க. என்னோட விளையாட்டு ஜாமான் கொடுங்கன்னு. ஜெரமி கேட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. அவர் கூட்டாளி திடீர்னு ஜெரமி ஒரு வார்த்தை சொன்னார், கொடுங்க என்னோட விளையாட்டு ஜாமான், இல்லாட்டி எங்கள் டேடியை நான் கூப்பிட போகிறேன். ஏன்னா என் டேடிக்கு ரொம்ப மசல் இருக்கு. பாருங்க, என் மகன் என்ன சொல்றாருன்னா, கஷ்ட காலம் வராதுக்கு முன்ன அவர் டேடியோட மசலை பார்த்துட்டாரு. அதே மாதிரி தான் நம்மளும் கஷ்ட காலம் வராதுக்கு முன்ன நம்மளோட கர்த்தரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு ஆகணும். இதான் ஐசையா நம்மளுக்கு காட்டுறாரு. ஐசையா சாப்டர் 40 40வது அதிகாரத்தில் காட்டுறாரு, எப்படி கர்த்தரை பார்க்கறது, கஷ்ட காலம் வராதுக்கு முன்ன எப்படி பார்க்கறது. ஏன்னா Isaiah is writing to tell the people, you all are going to be captives in Babylon soon. ஏன்னா ஐசையா எழுதி கொண்டு இருக்கிறாரு, இதுல சொல்றாரு, நீங்க எல்லாம் வரும் காலத்துல பாபிலோனுக்கு அடிமையாக போக போறீங்கன்னு.
So he is telling them, before you go into captivity, you better know who your God is. அவர் சொல்றாரு, நீங்க இந்த பிடிக்கிறதுக்கு வந்துனா வராதுக்கு முன்ன நீங்க உங்க தேவன் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னு. அப்புறம் என் மகனோட கதைக்கு திருப்பி போறேன். அவர் சொல்றாரு கூட்டாளிகிட்ட, நீ எங்க அப்பாக்கு அவ்வளோ மாசல் இருக்கு, நீ குறுக்காட்டி எங்க அப்பாவை கூப்பிட போறேன். அப்பா என்ன தெரியுமா செய்வாரு, அந்த டைனோசர் டீரெக்ஸ் இருக்க அதை கூட ஒரு பெரிய குத்து விட்டுருவாருன்னு. நான் கேட்கிறேன், நான் எப்ப டீரெக்ஸை வந்து குத்துனேன்? நான் டீரெக்ஸை பார்த்தா நான் தான் ஓடுவேன். அப்புறம் ரெண்டாவது சொல்றாரு, எங்க அப்பா போலீஸ்காரன் எல்லாத்தையும் குத்திடுவாரு, அவருக்கு அவ்வளவு மாசல். நான் நினைச்சேன், இதுதான் நம்ம மகன் நம்மளுக்கு வந்து ஜெயில தான் அனுப்ப போறாரு சீக்கிரமானு. பாருங்க, அந்த வயசுல 4-5 வயசுல ஏன் அவர் அந்த மாதிரி பேசுறாரு? ஏன்னா நம்ம ஒன்னா நம்புது, அவருக்கு டீரெக்ஸ்னா ரொம்ப பயம். இந்த டைனோசர் அப்போ வந்து அந்த ஜூராசிக் பார்க்னு படம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டாரு அந்த படத்தை, அந்த டீரெக்ஸை பார்த்து அவ்வளோ பயம் அவருக்கு. இன்னொரு வந்து அவருக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். அதனால தான் இந்த 2 காரியத்தை பற்றி அவர் பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு அவ்வளோ மாசல் இருக்கு, டீரெக்ஸையும் குத்திடுவாரு, போலீஸையும் குத்திடுவாருன்னு. நான் நினைக்கிறேன் அவருக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை, அப்பா டீரெக்ஸை பார்த்து ஓடுவாருன்னு, போலீஸை பார்த்துட்டு தான் ஓடுவாரு. பாருங்க, ஏன் எங்க மகன் அந்த மாதிரி பேசுறாரு? அந்த 4-5 வயசுல அந்த விசுவாசம் அவருக்கு இருக்கு, அப்பாவோட மாசல் என்னோட பிரச்சனை எல்லாம் செட்டில் பண்ணிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிரச்சனை வராதுக்கு முன்னே அவர் அந்த மாசலை பார்த்துட்டாரு. அதே மாதிரி நீங்களும் பிரச்சனை வராதுக்கு முன்னே அப்பாவோட, நம்ம பரலோகத்தோட அப்பாவோட மாசலை நீங்க பார்க்கணும். நம்ம அப்பாவோட மாசல் இங்க இல்லை, அப்பாவோட மாசல் இங்க இருக்கு. அவரோட மனசுல, அவரோட நம்ம in his love, his muscle is his love. அவரோட மசலே அவரோட அன்பு தான். ஆமென். பாருங்க, அந்த நம்ம மகன் காட்டினாரு, 4-5 வயசு தான், எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் கொடுத்துருக்காரு. எப்படி அந்த கஷ்டம் காலம் அவருக்கு படும்போது அந்த வெள்ளாடி ஜாமான் எடுத்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்களா அவங்க கூட்டாளி. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா மனசுல, அப்பாவோட மாசலை நான் முன்ன பார்த்துருக்கேன், அப்பாவோட மாசல் தான் நம்மளே காப்பாற்ற முடியும். அதே மாதிரி நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், கஷ்ட காலம் வந்தோடனே கர்த்தரை தேடி ஓடாதீங்க, வராதுக்கு முன்னே தேடி ஓடுங்க. ஆமென். அதனால தான் நம்ம செய்யணும். அப்பதான் ஐசையா நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு எப்படி அப்பாவை பார்க்கிறது. 3 ways you see God கத்து கொடுக்கிறாரு. 3 வழிகள் தேவனை நீங்க பார்க்க முடியும். You see the character of God. முதல்ல அவரோட தன்மையை நம்ம பார்க்கின்றோம். You see the capacity of God. அவரோட வல்லமையை நம்ம பார்க்கின்றோம். And then you see the care of God. அவரோட கரிசனத்தை நம்ம பார்க்கின்றோம். அப்படி கத்து கொடுத்துட்டு then he moves on to tell us. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறார் நம்மள்ட்ட சொல்றதுக்கு. Now you see God ready. அவர் நீங்க கர்த்தரை பார்த்துட்டீங்க தேவனை. But he is telling them something very difficult to do. ஆனாலும் அவர் வந்து என்ன கத்து கொடுக்கிறார் சொல்றாரு, ஒரு கஷ்டமான காரியம் செய்து முடிக்கிறதுக்கு. You must wait. நீங்க காத்துக்கொள்ளணும்னு. ஐயோ, wait. I don't like to wait. எனக்கு பிடிக்காது காத்துக்கொள்றதுக்கு. Isaiah is saying, ஐசையா சொல்றாரு, if you want to experience God, நீங்க தேவனை வந்துனா நீங்க சந்திக்க வேண்டும்னா first you must see God before the problem comes. முதல்ல வந்துனா பிரச்சனை வராதுக்கு முன்னே நீங்க தேவனை சந்திக்க வேண்டும். Then when you are waiting, அப்பொழுது நீங்க காத்துக்கொள்ளும் வேளையில you can still trust him. நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். But because so many people don't trust God, ஏன்னா ரொம்ப பேர் தேவன் மேல நம்பிக்கை வைக்காதனால they don't know God. அவருக்கு தேவனை தெரியாம That's இருக்கிறாங்க. why when God say wait, they cannot take it. அதனால தான் தேவன் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவங்கனால ஏத்துக்கொள்ள முடியல. இப்போ நீங்க கர்த்தரை நம்பாட்டி, கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாட்டி, அவர் நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது நம்புவீங்களா? நம்ப மாட்டோமே. அதனால தான் நம்மளுக்கு ஐசையா கத்து கொடுக்குறாரு, நீங்க கர்த்தரை முதல் தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரை நீங்க காத்து கொண்டு இருக்கிற போது உங்க மனசுல நம்பிக்கை இருக்கும் அவருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியாட்டி கர்த்தரை சொன்னார்னா காத்து கொண்டு இருங்கன்னு நீங்க நினைப்பீங்க. காத்து கொண்டு இருக்கணுமா? எப்படி? அதான் சொல்றேன் உங்ககிட்ட, பிரச்சனை வராதுக்கு முன்ன நீங்க அவருக்கு தெரிஞ்சு ஆகணும். நம்ம மகன் பிரச்சனை வராதுக்கு முன்ன அப்பாவோட மாசலை பார்த்துட்டாரு, பிரச்சனை வந்தோடனே அவருக்கு தெரியும் என்ன செய்யறோம்னு. ஆமென். பாருங்க, நம்மளுக்கு வந்து மாசல் இல்லை, கொழுப்பு தான் ரொம்ப. எனக்கு வந்து 25 வயசுக்கும் போது எல்லாம் ஒரு 6 பேக்ஸ் இருந்துச்சு பிரதர் சார்ல்ஸ்.
25 வயசுல 6 பேக்ஸ் இருந்துச்சு. ஆனா 35 வயசு வரும்போது அந்த 6 பேக்ஸ் எல்லாம் கலந்து மின்னுக்கு கோடி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டில, ஒத்துமையின் ஆவி. ஒத்திமையில ஆவி. அந்த மாசங்களுக்கு கூட தெரியும் எப்படி ஒத்திமையோட ஆவியில வர்றதுன்னு. ஒத்திமையோட ஆவியில வந்து எல்லாம் ஒரு மிடில் கிங்டம் ஆயிருச்சு. நடுவு ராஜ்யமாச்சு. சரி, வீட்டில் உள்ளவங்க பார்க்காதீங்க யாருக்கு இந்த மிடில் கிங்டம் இருக்குன்னு. நேரா டிவியை பாருங்க, நேரா அவங்க ஐபேட்டை பாருங்க. சரி, ஏன்னா இந்த நேரத்துல சொல்லுவாங்க, பாருங்க பாஸ்டர் உங்க பத்தி தான் பேசுறாருன்னு, பாருங்க உங்க வயிற்றுனால தான் பேசுறாரு, அதெல்லாம் பேசாதீங்க, பாவம் அவங்க, என்னைய பாருங்க நேரா. சரி, எப்படி நம்ம கர்த்தரை how do we wait on God? எப்படி தேவன் மேல நம்ம வந்து காத்துக்கொள்றது? So let's read verse 31. வாங்க 31வது வசனத்தை நம்ம பாப்போம். Yeah. The Isaiah chapter 40 verse 31. ஐசையா 40வது அதிகாரம் வசனம் 31. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். Amen. I always think ladies use this passage of scripture when they go shopping. நான் விசுவாசிக்கிறேன் பெண்கள் வந்து நான் ஷாப்பிங் போகும்போது இந்த வசனத்து மேல தான் சாய்ந்து கொண்டு. Maybe not all, but my wife for sure. எல்லா பெண்களும் இல்ல, ஒரு பாஸ்டர் மனைவி வேண்டிதான். Because it says, they will run and not be weary. இல்ல போட்டுக்கிறது, அவங்க ஓடுவாங்க ஆனா சோர்ந்து போக மாட்டாங்க. They walk but cannot faint. அவங்க நடப்பாங்க ஆனா வந்து இந்த மாதிரி உழுவ மாட்டாங்க. Because my wife can walk the mall, walk many hours, she still looks strong. ஏன்னா பாஸ்டரோட மனைவி அந்த மாலை சுத்தி ரொம்ப நேரம் நடப்பாங்க ஆனா இன்னும் பலசாலியா இருப்பாங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்தோடனே சொல்லுவேன், சரி வீட்டுக்கு போவோமா? அவங்க அரை மணி நேரம் தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இதான் அவங்களோட ஸ்கிரிப்சர் வெர்ஸ். எப்படி ஷாப்பிங் போகும்போது run and not be weary, walk and not faint. ஓடுங்கள் ஆனா வந்து சோர்ந்து போக மாட்டீங்க, நடப்பீங்கள் நீங்க வந்து இலை படைய மாட்டீங்க. I give you advice to all the men. உங்க ஆண்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை, next time you go shopping with your wife, அடுத்த நீங்க ஷாப்பிங் போகும்போது உங்க மனைவி கூட don't fight them. அவங்க கூட சண்டை போடாதீங்க. Because you'll be fighting with Isaiah 40:31. ஏன்னா நீங்க ஐசாயா 40:31 ஓட நீங்க போர் செல்வீங்க. So be cool. அதான் நீங்க ரொம்ப சமாதானமா இருக்க வேண்டும். Isaiah 40:31 teaches us how to wait on God. ஐசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 கத்துக்கொள்கிறது நம்மளுக்கு எப்படி தேவன் மேல காத்துக்கொள்றது. Because when you wait, you will receive strength. ஏன்னா நீங்க காத்துக்கொள்ளும்போது நீங்க பலனை பெற்றுக்கொள்வீங்க. Because it says those who wait on the Lord will renew their strength. ஏன்னா அங்க போட்டுக்கிறது வந்து யார் தேவனுக்கு காத்துக்கொள்றாங்களோ அவங்க வந்து புது பலனை அடைவார்கள்னு. There's a miracle when you learn to wait on God. அங்க ஒரு அற்புதம் காத்திருக்கிறது தேவனுக்கு நீங்க காத்துக்கொள்ளும்போது. So because the Bible says those who wait will renew their strength. ஏன்னா யார் காத்துக்கொள்றாங்களோ அவங்க வந்து புது பலனை அடைவார்கள். நம்ம ரொம்ப ஒரு 15 மாசமா 16 மாசமா காத்துக்கிறோம். இந்த நோய், கொரோனா வைரஸ் நோய், எப்போ கர்த்தர் இந்த நோயை எடுக்க போறாரு? எப்போ நம்மளோட பிஸ்னஸ்லாம் திருப்பி திறக்க போறாங்க? நம்ம பிள்ளைங்க எப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போக முடியும்? திருப்பி நம்ம எல்லாம் ஆஃபீஸ்க்கு எப்படி வேலைக்கு போக போகிறோம்? எப்போ போக போகிறோம்? எப்போ நம்ம வந்து குடும்பத்தை விசிட் பண்ண முடியும்? வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, பேராலையோ ஸ்லாங்கோல இருக்காங்க, எத்தனை மாதமாச்சு நான் அவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு we all are waiting and waiting. நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம். But we think when we wait means we become very weak. நம்ம நினைத்துக் கொள்கிறோம் நம்ம காத்துக்கொண்டு இருந்தோம்னா நம்ம எல்லாம் பலன் இல்லாம போயிடுவோம். But the Bible say if you wait you will renew your strength. ஆனாலும் பைபிள்ல போட்டிருக்குது நீங்க காத்துக்கொள்ளும் இருக்க வேளையில நீங்க புது பலனை அடைவீங்கன்னு. So if you are waiting you will not become weak. அப்பொழுது நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா நீங்க பலன் இல்லாம ஆக மாட்டீங்க. So let's look at verse 31 and learn how to wait and 3 ways how you get your strength. நம்ம இந்த வசனம் 31வது வசனத்தை பார்த்துக்கொண்டு நம்ம கத்துக்கொள்வோம் எப்படி 3 வழிகள் நம்மளோட பலனை வந்து எப்படி அடைவோம்னு. Now first and foremost the word wait means this. முதல்ல
காத்துக்கொள்வதுனா இதான் அதோட அர்த்தம். See, the word wait in Hebrew means gava. காவா அதோட எபிரியர் வார்த்தை. So gava means, you know when women take the hair and they plait the hair. காவானா வந்துனா பெண்கள் அவங்க முடியை எடுத்து பின்னும் வேலையில பார்த்திருக்கீங்களா? They will plait the hair and then make it very nice. The word wait means to plait the hair or braid the hair until it looks very nice. அந்த வார்த்தை வந்துனா கவான் என்ற வார்த்தை அது என்ன அர்த்தம்னா பெண்கள் அவங்க முடியை வந்துனா பின்னி ஒரு ஜடையை போட்டு அழகாக ஆக்குறதுதான் அதோட அர்த்தம். ஒரு ஜடைன்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு நீட்ட முடி இருந்துச்சுன்னா, நீட்ட முடி ஒரு நல்ல ஒரு பெரிய காத்தடிக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்துருக்கீங்களா? யார் இந்த ஒரு பெண்ணு வந்து முடிய என்னது braid the hair, ஜடை போடாதவங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய புயல் காத்தனாச்சும் அடிச்சிச்சுன்னா அப்படியே முடி எங்க அப்படியே பறந்து போய் என்னமோ பார்க்கும்போது தொலைவுலேருந்து பேய் மாதிரி இருப்பாங்க. நெசமாவா இல்லையா? ஆனா அவங்க ஜடை போடும் போது என்ன மாதிரியான புயல் காத்து என்ன மாதிரியான காத்து அடிச்சாலும் அவங்க அழகா இருப்பாங்க. So when the Bible say wait means it's not like you waiting at the traffic light. இந்த வந்துனா காத்திருக்கிறது பைபிள்ல வந்துனா என்னத்தை குறிக்குதுன்னா நம்ம டிராஃபிக் லைட்ல காத்திருக்கோம் போல இல்ல. Not waiting outside the doctor's office. டாக்டர் ஆபீஸ்ல வந்துனா வெளிய காத்திருக்கோம் போல இல்ல. Not waiting in the line to pay your bills. நம்ம பில் கட்டறதுக்கு அந்த லைன்ல நிப்போம்ல அந்த மாதிரி காத்துக்கொள்றது இல்ல. No, that's not wait. அந்த மாதிரி காத்துக்கொள்றது இல்ல. But to wait on the Lord means you are connected and tied with God. கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறதுனா தேவன் கூட இணைந்து அவரு கூட ஒண்ணாக பின்னி இருக்கிறதுனா அர்த்தம். So when the wind blows, அப்பொழுது காத்து அடிக்கும் வேளையில look at the hair that is not braided. நீங்க வந்து அந்த பின்னாத முடியை நீங்க பாருங்க எப்படி இருக்கும்னு. It will be flying all over. அது எல்லா இடத்துலயும் பறந்து கொள்ளும். You think, wow, am I seeing a ghost or நீங்க what? நினைச்சு பாப்பீங்க இது என்ன பேயான்னு. No, but if it is all braided, it looks nice. ஆனாலும் அந்த முடியை பின்னி ஒரு ஜடை போட்டிருந்தா அழகாக இருக்கும். So that's why the Bible say, learn to wait on God. அதனால தான் பைபிள்ல போட்டிருக்குது கத்துக்கொள்ளுங்க தேவனிடம் காத்துக்கொள்ளுவதற்கு. Because there will be many storms in your life. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய புயல் காத்துகள் வரும். God don't want you to look like ghosts la. நீங்க ஒரு பேய போல இருக்கிறதுக்கு தேவன் He விரும்பல. want you to look nice. அவர் நீங்க அழகாக இருக்கணும் He விரும்புறார். wants you to be nicely connected with him. அவர் வந்துனா அவரு கூட இணைந்து இருக்கணும்னு அழகாக அவர் விரும்புறாரு. So when you wait on the Lord, three things happen. அப்பொழுது நீங்க தேவனுக்குள்ள காத்திருக்கும்போது மூணு காரியங்கள் நடக்கும். Number one, முதலாவது say they shall mount up with wings like eagles. அவங்க வந்துனா ஈகிள்ஸ் போல அவங்க வந்துனா மேல பறந்து வருவாங்க. See, a mother eagle will train the eaglets to fly. நீங்க பாருங்க அம்மா கழுகு வந்துனா அதோட பிள்ளைகளுக்கு வந்துனா கத்து கொடுக்கும் எப்படி பறக்கிறதுக்குன்னு. So from the nest, the mother eagle will push the eaglets out. அந்த வீட்ல அந்த கூண்டுல இருந்து அந்த பிள்ளைகளை வந்துனா தள்ளி விடும் பறக்க சொல்லி. So the young eaglets, they will try to flap their wings, but their wings are not developed. அப்ப இந்த சிறு ஈகிள்கள் இருக்கவங்கள அவங்க வந்துனா பறக்க பாப்பாங்க ஆனா அவங்களால ஒழுங்கா பறக்க முடியல ஏன்னா அந்த ரெக்கை சரியா So வரல. they will be flailing, they will be like going to crash. அவங்க அந்த காத்துல தள்ளாடி கொண்டு கீழ உளுற நிலைமையில இருப்பாங்க. Because their wings are not properly developed. ஏன்னா அவங்க ரெக்கை இன்னும் நல்லா சரியாக வளரவில்லை. So just before they crash, அப்ப அவங்க கீழ உளுற நிலைமைக்கு வரும்போது the mother eagle will come and she will swoop and she will use her wings to carry the eaglet up back again. அந்த அம்மா கழுகு வந்து அந்த சிறு கழுகை வந்துனா அழகாக கீழ இறங்கி வந்து அப்படியே சிறு கழுகை தூக்கிட்டு மேல வந்துருவாங்க. And then take it up again. அப்ப மேல வந்து நான் பார்ப்பாங்க. Drop them again. திருப்பி அவங்கள கீழ தள்ளி விட்டுருவாங்க. Sounds very terrible lesson. இது ரொம்ப பயங்கரமான ஒரு பாடமாக இருக்குதுல. But it's to train them to fly. ஆனா இது வந்து அவங்களுக்கு அந்த சிறு கழுகுக்கு எப்படி பறக்கிறதுன்னு கத்து But what கொடுக்கிறது. can we learn from this? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ள முடியும்? Sometimes this is how God solves your problem. சில நேரத்துல தேவன் நம்மளோட பிரச்சனை இப்படி தான் ஒரு தீர்வு கொடுப்பாரு. He will come and he will swoop and carry you off. அவர் வந்து உங்களை அப்படியே அழகாக மேல தூக்கிட்டு போயிடுவாரு. The moment you pray, நீங்க ஜெபிக்கும் வேளையில there's a divine intervention. அங்க ஒரு தெய்வீக இடையில வர்றது வந்து நான் இருக்கும். God will show his power in your life. தேவன் அவரோட வல்லமை உங்க வாழ்க்கையில காண்பார். A divine intervention. அப்ப வந்து நான் ஒரு தெய்வீக ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கும். Isn't it nice
God answer our prayer like that? அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு பதில் கொடுத்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம கேட்டோன்னே திடீர்னு பதில் கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் நம்மளுக்குலாம் வேணும். ஆமா. It's same like this eagle, it will come, it will, before the baby fall to the ground, swoop and carry the baby off. இந்த அம்மா கழுகை போலதான் அந்த அந்த சிறு கழுகு கீழே உழுவுற நிலைமை கட்டத்துல வந்து அது அழகாக அப்படியே தூக்கி போயிரும். So Isaiah is teaching us, if you wait on God, ஐசையா நம்மளுக்கு கத்து கொடுக்கறாரு, நம்ம தேவன் மேல காத்து கொண்டு இருந்தோம்னா God will come immediately to your rescue. தேவன் உடனே உங்களை காப்பாத்துறதுக்குன்னு வருவார். But he doesn't do that all the time. ஆனாலும் அவர் எப்பொழுதும் அந்த மாதிரி செய்வது இல்லை. Sometimes he will answer you differently. சில நேரத்துல ஒரு வித்தியாசமான வழியில அவர் பதில் கொடுப்பார். So, like for example, எங்களோட மகன் அதே மகன் தான் 3 வயசு 4 வயசு 5 வயசுன்னு கதை சொன்னேன், மாசல காட்ட சொன்னார். அவரே தான் என்கிட்ட கேட்ட 17 வயசு வரும்போது அவர் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணார் அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறதுக்கு. ஒரு ஸ்கூல் அந்த லூயிசியானா ஸ்டேட்லேருந்து கொடுத்தாங்க ஒரு ஸ்காலர்ஷிப் 2 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு. அந்த பைபிள் ஸ்கூல்னா எப்படி சொல்கிறது, பைபிள் கல்லூரியில் படிக்கிறதுக்கு 2 வருஷம் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது வந்து 2016 the year 2016 2016. ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஃப்ளட், பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் லூயிசியானால ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அந்த ஸ்கூல் கூட சரியான தண்ணி வந்து $2 million டேமேஜ், $2 கோடி வந்து சேதமாகி விட்டது. அப்புறம் அவர் அந்த பிரசிடென்ட், அந்த ஸ்கூல் பிரசிடென்ட் எனக்கு சூறா அனுப்பி சொல்லிட்டாரு, பாஸ்டர் சேம் மன்னிச்சிருங்க, நம்மளுக்கு வந்து $2 கோடி செலவு வந்துருச்சு இந்த வெள்ள நாளத்தில், அதனால உங்களோட மகனோட ஸ்காலர்ஷிப் கூட நம்மளுக்கு கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க எங்களுக்கும் காசு பத்தாது கொடுக்கறதுக்குன்னு. அப்போ நினச்சோம், ஐயோ எப்படி அவர் எல்லாம் பிளான்லாம் போட்டுட்டார போகிறதுக்குன்னு, அமெரிக்காவில் போய் படிக்கிறதுன்னு. நம்ம சீக்கிரமாக ஒரு இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒரு ஸ்காலர்ஷிப். சீக்கிரமாக அந்த இன்னொரு புது ஸ்கூலு இன்னொரு ஸ்டேட்டில் டேலஸ் டெக்ஸஸில் நான் முன்ன படித்த ஸ்கூலில் சீக்கிரமாக ஒரு ஸ்காலர்ஷிப் அனுப்பிட்டாங்க அவருக்கு. ஒரே ஒரு வருஷத்துக்கு தான். அந்த பழைய ஸ்கூலில் வந்து 2 வருஷத்துக்கு, இந்த ஸ்கூல் வந்து ஒரே ஒரு வருஷம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த ஒரே ஒரு வருஷத்தோட காசு, ஸ்காலர்ஷிப் காசு, ஒரே ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் காசு இந்த புது ஸ்கூலில் இஸ் மோர் தென் த ஓல்ட் ஸ்கூல், த 2 years amount. அந்த 2 வருஷம் அந்த பழைய கல்லூரி இருக்குல்ல, அதுக்கு மேலாக இருக்கிறது ஒரு வருஷத்தோட செலவு. My son not only got first year but second year, third year, until he graduate he got full scholarship. பாஸ்டரோட மகன் வந்துனா படித்து முடிக்கிற வரைக்கும் அவருக்கு முழு பண உதவி அந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. So how did God answer? எப்படி தேவன் பதில் கொடுத்தார்? It's like this. இப்படிதான். When you wait on the Lord, தேவனுக்கு மேல நீங்க காத்துக்கொள்ளும்போது there's a divine intervention. அப்போ ஒரு தெய்வீக ஒரு இடைவேளையில வருகிறார். God uses his power. தேவன் அவருடைய வல்லமையை He பயன்படுத்துறார். swoops and he carries you off. அவர் அப்படியே அழகாக வந்து அவர் தூக்கி விட்டு கொண்டு போறார் மேலே. But that's not the only way how God answers you when you wait on him. ஆனா நீங்க காத்துக்கொள்ளும்போது அவர் மேல அது ஒண்டி வழியில அவர் பதில் கொடுக்கிறது. In Isaiah 40:31 there is a second way how God answers your prayer. ஐசையா 40:31ல இரண்டாவது வழி இருக்கிறது, எப்படி அவர் கர்த்தர் காப்பாத்துவார்னு. He show those who run will not be weary. அங்க போட்டிருக்கிறது, யார் யார் ஓடுறாங்களோ ஓடுறவங்களுக்கு அவங்க பலம் இல்லாம போக மாட்டாங்க. First is the divine intervention. முதல்ல ஒரு தெய்வீக உதவி அங்க வந்தது. Second is a divine inspiration or encouragement. அங்க இன்னொரு அடுத்தது ஒரு தெய்வீக ஊக்கம் வந்தது. So the second way how God give you strength when you are waiting is he let you run. இரண்டாவது வழி எப்படி தேவன் நம்மளுக்கு உதவி கொடுப்பார், பலன் கொடுப்பார்னா அவர் நம்மள ஓட விடுவாரு. See, the first way you no need to run. He just come, zoom, rescue you. நீ பாருங்க, வழியில நீங்க ஓட தேவையில்ல, அவரே உங்களுக்கு அழகா உதவி செய்து உங்களை தூக்கிடுவாரு. But second way is that he make you run. ஆனாவது இரண்டாவது வழியில அவர் உங்களை ஓட விடுவார். But while you are running, அதனால நீங்க ஓடும் வேளையில he sends encouragement to you. அவர் உங்களுக்கு ஊக்கத்தை அனுப்புவார். நீங்க இந்த ட்ரெட்மில்ல ஓடி இருக்கீங்களா? ட்ரெட்மில்ல ஜிம்ல நான் ஓடும்போது, எப்போது நான் ஜிம்ல ஓடும்போது ஜஸ்ட் ஓட மாட்டேன், ஒரு டிவியை திறந்துருவேன். ஏன்னா டிவியை திறந்து ஓடும் போது பாருங்க,
உங்களோட சிந்தனை, உங்க கண்ணு அந்த டிவியை பார்க்கும்போது உங்க உடம்புல உள்ள என்னது டயர்ட்னஸ், சோர்வை, இந்த உடம்புல உள்ள சோர்வை நீங்க நினைக்க மாட்டீங்க. இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, காலு வலிக்குது, அதான் நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க டிவியை பார்த்துக்கிட்டே தானே ஓடுறீங்க. உங்க சிந்தனை வந்து அந்த டிவி மேல போயிடும். அதே மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு எப்படி நம்மள பலம் கொடுப்பாருன்னா, அவர் உங்களை ஓட விடுவாரு, ஓடுங்க. ஆனா பாத்தீங்களா எப்படி வந்து ஹெல்ப் பண்ணாரு? அந்த லைக் தி ஈகிள், he come and swoop and save you. அந்த கழுகு போல அப்படியே அழகா கீழ வந்து அவர் தூக்கி விட்டு உதவி செய்தார். But second, God doesn't really do always that way. The other way is he make you run, but he will make sure that you are not weary. இரண்டாவது வழி, அவர் எப்போ போலதான் வந்துனா அந்த மாதிரி வந்துனா உதவி செய்ய மாட்டார். அவர் என்ன செய்வார்னா உங்களை ஓட விடுவாரு, ஆனா உங்களை இடற விட மாட்டார். But you see, that's where a divine inspiration, encouragement come to you. அப்பொழுதுதான் ஒரு தெய்வீக ஊக்கம் உங்களுக்கு வரும். The first, God sends his power. முதலாவது தேவன் அவருடைய வல்லமையை அனுப்பினார். Now he makes you go through the process. இப்பொழுது அந்த வழிமுறையே அவர் உங்களை வந்துனா இடம் கொடுக்கிறார் இப்போ செல்லறதுக்கு. See, we all don't like to go through the process, you know. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து அதை தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. See, waiting is not about I give up. இந்த காத்துக்கொள்றது வந்து எப்படி தெரியுமா? சரி நான் கைவிட்டேன் எல்லாத்தையும், அந்த அது இல்ல. Waiting is going through the whole problem that you are in. இந்த காத்துக்கொள்றது வந்து அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட பிரச்சனையை நீங்க சந்தித்து அதுல ஒரு பயணம் செய்றீங்க. He make you run. அவர் ஓட செய்றாரு உங்களை. He make you run through the problem. அந்த பிரச்சனைக்குள்ள அவர் ஓட செய்றாரு உங்களை. There's a process that God will teach you things. அந்த அங்க வந்து தேவன் ஒரு வழிமுறை வைத்திருக்காரு உங்களுக்கு கத்துக்கொள்ள. In the process you will end up knowing God better. அந்த வழிமுறையில நீங்க தேவனை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு கத்துக்கொள்வீங்க. நான் ரொம்ப மேரத்தான் காம்படிஷன்ல ஓடி இருக்கேன். ஒரு 6 மேரத்தான் செஞ்சிருக்கேன். அந்த 6 மேரத்தான்ல ஒரு 5 தடவை ஃபுல் மேரத்தான் செஞ்சிருக்கேன். ஃபுல் மேரத்தான்னா 42 கிலோமீட்டர். சரி, நான் ஓடும்போது பாருங்க, ஓடும்போது சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டரில் வந்தோடனே ஒரு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ பாருங்க இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது முன்னுக்கு. அப்போ உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, அப்போ தான் ஒரு ஜெல், ஒரு பவர் ஜெல்னு இருக்கும், ஒரு பாக்கெட்டில் இல்லை பவுச்சில் வச்சுருப்பேன் ஒரு பவர் ஜெல்னு. அந்த பவர் ஜெலை சாப்பிட்டுட்டு உடனே திடீர்னு கொஞ்சம் ஓடும்போது ஒரு புது ஸ்ட்ரெங்க், புது பலம் வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த ஜெல்னால. அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் போனோடனே நான் என்ன செய்வேன்னா, அப்போ தான் அந்த பாட்டை திறந்து விடுவேன். நம்ம வாட்சில் பாட்டு திறந்து விட்டு திடீர்னு ஸ்பீக்கரில் வந்து பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து ஃபாஸ்ட் பீட் மியூசிக், அந்த மாதிரியான ஃபாஸ்ட் பீட்டான பாட்டு வரும். அந்த பாட்டு கேட்க வந்து திடீர்னு ஓடும் போது ஒரு புது பலம் வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாரு, உங்களை ஓட விட்டுருவாரு. ஓடுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எப்ப நீங்க வந்து திடீர்னு தூக்கி காப்பாத்த போறீங்க. நோ, sometimes God will save you like the eagle, but sometimes he make you run through. சில நேரத்துல தேவன் வந்து நம்மள அந்த கழுகு போல நம்மள காப்பாத்துவாரு, சில நேரத்துல நம்மள ஓட செய்வாரு அந்த பிரச்சனைக்குள்ள. But sometimes, you know, besides the music, besides the jail, சில நேரத்துல அந்த மியூசிக்கை தவிர, அந்த ஜெல்ல தவிர, one year the rain came so heavy. ஒரு வருஷம் திடீர்னு மழை அவ்ளோ வேகமா அடித்தது. Thunderstorm, strong winds in the middle of the Penang Bridge. Penang Bridge நடுவுல அவ்ளோ புயல் காத்தும் லைட்னிங் அடித்தது. Many people stopped there because they cannot run. ரொம்ப பேர் அங்க நின்னு கொண்டுட்டாங்க, ஏன்னா அவங்களால ஓட முடியல. ஆனா எனக்கு அந்த மழை பெய்யும் போது திடீர்னு கர்த்தர் ஒரு புது பலம் கொடுக்குறாரு. நான் ஓடும் போது பாருங்க, நான் இந்த மாதிரி ஓடுனதே இல்லை. மழை வராட்டி இந்த மாதிரி ஓடி இருக்க மாட்டேன். அந்த மழை வந்தனால நான் ஓடுறேன். நானே நினைக்கிறேன், என்ன திடீர்னு இங்கேருந்து வந்துச்சு இந்த பலம், இங்கேருந்து வந்துச்சு இந்த பலம். அந்த மழை அவ்வளோ பெய்யுது, அந்த தண்டர் லைட்னிங் எல்லாம் அடிக்குது. அப்பயும் அந்த மழைனால கர்த்தர் ஒரு புது பலம் கொடுத்துருக்காரு. பாருங்க, சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஓடுங்க. நீங்க ஓடும் போது you will not be weary. நீங்க வந்துனா டயர்ட் ஆக மாட்டீங்க, உளுந்தர மாட்டீங்க. Because God will send encouragement. ஏன்னா தேவன் வந்துனா ஊக்கம் மேல ஊக்கம் கொடுத்து உங்களுக்கு கொடுப்பார். So that's how God makes you run. அப்படிதான் தேவன் உங்களை ஓட விடுவார். So that's the power of waiting. அதுதான் காத்துக்கொள்ளத்துல இருக்கிற ஒரு வல்லமை. And the last way how God gives you power. மூணாவது வழி எப்படி தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றார். They shall walk and not faint. அவங்க நடப்பார்கள் ஆனா இடற மாட்டார்கள். அதுங்க கர்த்தர் வந்து
அவர் வேலை பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் எப்போதும் சேமாக இருக்காது. அவர் வந்து தடவை எப்படி செஞ்சுருக்காருன்னா, he will use the eagle like the eagle. Those who wait upon the Lord shall mount up with wings like an eagle. யார் யார் தேவன் மேல காத்திருக்கிறாங்களோ அவங்க வந்துனா கழுகு போல அந்த ரெக்கையில கட்டி அவங்க பறப்பார்கள். Easy, God used his power. You safe. தேவன் வந்துனா சின்னங்க தான் அவரோட வல்லமையை பயன்படுத்தி உங்களை காப்பாத்துவார். But second, he make you run. ஆனா ரெண்டாவது உங்களை ஓட செய்றார். It's not, he doesn't use his power. அவரோட வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை இங்க. But he let you go through the process. ஆனாலும் அந்த வழிமுறையில நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் In கொடுக்கிறார். the process, you see God differently and better. அந்த வழிமுறை நடக்கும் வேளையில நீங்க தேவன் ஒரு வித்தியாசமாக இன்னும் அதிகமாக நீங்க பாப்பீங்க. But the third way, what happens when you wait is this. ஆனா மூணாவது வேளை நீங்க காத்திருக்கும் வேளையில இதான் நடக்கும். You cannot run anymore. நீங்க உங்களால ஓட முடியல. All you can do is just walk. நீங்க என்ன செய்ய முடியும்னா உங்களால நீங்க நடந்துதான் செல்வீங்க. Maybe some of you listening to the message, ஒருவேளை சில பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறவங்க all you can do is just walk. நீங்க செய்யற முடிந்த உங்களோட நிலைமை இப்போ வந்துனா நடக்க வேண்டிதான் முடியுது. But God say, you will not faint. ஆனாலும் தேவன் சொல்றாரு நீங்க சோர்ந்து போக மாட்டீங்கன்னு. This is the time the divine presence of God come upon your life. இதுதான் இந்த நேரத்துல தான் தெய்வீக பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வருகிறது. Where this time God decided he will never change your circumstances. இந்த நேரத்துல தேவன் ஒரு முடிவு செய்துட்டாரு உங்களோட சூழ்நிலையை மாத்த மாட்டார்னு. ஆனா உங்களையே மாத்திடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி வேலை பார்ப்பார்னா, நம்ம கேட்குறோம் சூழ்நிலையை மாத்திருங்க கர்த்தரே, நம்ம சூழ்நிலையை மாத்திருங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஏன் நம்ம சர்ச்சில் இருக்காங்க ரொம்ப பேர் ரொம்ப வீக்கான கிறிஸ்டியனாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சிந்தனை வந்து, எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம சூழ்நிலையை மாத்திரணும், அப்பதான் அவர் கர்த்தர். நம்மளுக்கு விளங்கல. கர்த்தர் நம்ம நேரத்தில் எப்படி தெரியுமா வேலை பார்ப்பாரு? நம்ம சூழ்நிலையை மாற்ற மாட்டாரு, ஆனா நம்மளைய மாத்துவாரு. ஆமென். நம்மளைய மாத்துவாரு. So this is the time you cannot run anymore. இதுதான் இந்த நேரம் உங்களால ஓட முடியாத நிலையில இருக்கீங்க. All you can do is just walk. நீங்க என்ன செய்ய முடியும்னா உங்களுக்கு நடக்க வேண்டிதான் முடியுது. And this is the time God never used the power. இதுதான் நேரம் தேவன் வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. Like eagle, take the problem away. அழகா அந்த கழுகு போல உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டார். This is the time God don't make you run because you got no more power to run. இந்த நேரத்துல தான் தேவன் உங்களை ஓட விடவில்லை, ஏன்னா உங்களுக்கு அந்த வல்லமை இல்ல. Because when you run you go through a process. ஏன்னா நீங்க ஓடும் வேளையில நீங்க ஒரு வழிமுறை அந்த process சந்திக்கிறீங்க. But this is the time God change the person. ஆனாலும் இந்த நேரத்துல தேவன் ஒரு மனிதனை மாத்தி கொண்டிருக்கிறார். This is the time his presence is with you. இந்த நேரத்துல தான் அவரோட பிரசன்னம் உங்கள் கூட இருக்கிறது. Because all you have energy is just walk. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பலனோ நடக்கிறது கொண்டுதான் இருக்கிறது. You ask God to change your husband. தேவனை நீங்க கேட்டுக்கொள்றீங்க என் கணவரை மாத்துங்கன்னு. You ask God to change your children. என் பிள்ளைகளை மாத்துங்கன்னு. You ask God to change this pandemic. இந்த தொற்று நோய் காலத்தை மாத்துங்கன்னு. But nothing seems to change. ஆனா ஒண்ணும் நடக்கவில்லை. God put you on a pause mode. He make you wait. உங்களை தேவன் வந்துனா நிப்பாட்டி வச்சு உங்களை காக்க வைத்திருக்கிறாரு. But even in the waiting he promised you new strength. ஆனாலும் இந்த காத்து கொள்ளும் இருக்கிற வேலையில கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, புது பலன் உண்டுன்னு. All you can do is just walk. நீங்க என்ன செய்ய முடியும்னா உங்களால நடக்க வேண்டிதான் முடியுது. See, 3 circumstances. 3 சூழ்நிலைகள். The first one, God rescue immediately. முதல்ல வந்துனா தேவன் உடனடியாக காப்பாத்துறார். Second, God make you and give you strength to run. இரண்டாவது தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்து ஓட செய்றார். Third, you can just walk. மூணாவது நீங்க நடக்க வேண்டிதான் முடியுது. The circumstances can be different. சூழ்நிலைகள் வித்தியாசமாக But இருக்கலாம். whatever the circumstance, he still promised to give you strength. ஆனாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பலனை கொடுக்கின்றார்னு. So don't complain. Oh, என்ன சூழ்நிலை இந்த மாதிரி போயிருச்சு, என்னோட சூழ்நிலை அவங்க மாதிரி சூழ்நிலை இல்லையே, அவங்க சூழ்நிலை என்ன மாதிரி சூழ்நிலை இல்லையே. It's not the சூழ்நிலை. It's not your circumstances. உங்க சூழ்நிலை இல்ல. Whatever your circumstances, God promised strength for you. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பலன் உண்டுன்னு. But you must wait. ஆனாலும்
நீங்க காத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க கதை, நம்ம வந்து இந்த இந்த நம்மளோட சர்ச்சோட பில்டிங் கட்டடம் கட்டும் போது 10 கோடி நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. 10 கோடி. நம்ம பேங்க்ல ஒரே ஒரு கோடி தான் இருந்திருக்கு. இன்னொரு 9 கோடி தேடுறதுக்கு ஒண்டி இல்லை. 9 கோடி நம்ம மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, வாரம் வாரம் கொடுக்குறாங்க. நம்ம தஸ்ம பாகம் காணிக்கையும் கொடுக்குறாங்க. அப்பயும் நம்ம கேட்குறோம், தஸ்ம பாகம் காணிக்கை ஒண்டி கொடுக்காதீங்க, இந்த கட்டுறதுக்கு 10 கோடி தேவைப்படுது, அதுக்கும் கொடுங்க. பாருங்க, சில நேரத்தில் நம்ம காத்திருக்கும் போது அந்த தேவைப்படுற காசு நம்மளுக்கு வராது. ஆனால் இந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும். அப்பயும் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு வந்து 30க்கு மேலே ஸ்டாஃப் இருக்காங்க. 30 மேலே ஸ்டாஃபுக்கு அவங்க மாதம் எல்லாத்துக்கும் சம்பளம் கட்டி ஆகணும், எலக்ட்ரிக் பில்லாம் கட்டி ஆகணும், வேற பஸ்ஸு, நம்ம பஸ்ஸு காசு ஒண்டி ஒரு வருஷத்துக்கு நம்ம பஸ்ஸு காசு ஒண்டி 95,000 வெள்ளி பஸ்ஸு காசு உண்டி. அது எல்லாத்துக்கும் தேடினோம் மாதம். அது அந்த நேரத்தில் நான் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எனக்கு பலமே இல்லை ஓடுறதுக்கு. கர்த்தர் வந்து எனக்கு வந்து அந்த ஈகிள் மாதிரி வந்து என்னை காப்பாற்ற கூட இல்லை. எனக்கு இருந்த பலம் என்னன்னா, நடக்கிற பலம் தான் இருந்திருக்கு. அப்பயும் அந்த காசு எடுக்கிற நேரத்தில் கட்டடத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்ட உடனே 6 பாஸ்டர் நம்ம சர்ச்சில் விட்டு போயிட்டாங்க. ஆனால் 2 பாஸ்டர் வந்து எங்கே போனாங்க, சராவாக்கு போயிருக்காங்க. ஏன்னா வேலை மாற்றி போயிருக்காங்க. அங்கே போய் பிரேஸ் தி லார்ட், அங்கே போய் நம்மளோட சபை, புது சபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. EPCC அவங்க மூலியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னொரு பாஸ்டர் வந்து கொஞ்சம் டிசிப்ளினரி ப்ராப்ளம், என்ன சொல்கிறது தெரியல, டிசிப்ளினரி ப்ராப்ளம்னால அவர் வந்து பாஸ்டர் ஆக முடியல. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் டிசிப்ளினின் ப்ராப்ளம்னால அவரை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண சொல்லிட்டோம். அது 3 பாஸ்டர் அவங்க போயிட்டாங்க. இன்னொரு 3 பாஸ்டர், ஒரு பாஸ்டர் இங்கே போய் சர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அங்கே சர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, இன்னொருங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 6 பாஸ்டர் 10 கோடி தேடுற நேரத்தில் உங்கள் சர்ச்சில் 6 பாஸ்டர் நீங்கள் திடீர்னு இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பாஸ்டர் விட்டு போனாலும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? 2 பாஸ்டர் உங்களை விட்டு போனா எப்படி இருக்கும்? 6 பாஸ்டர் சார், என்ன பலம் இருக்கும்? யாருக்கு புரிஞ்சிச்சு நம்ம மனசுல என்ன நடக்குதுன்னு? வாரம் கர்த்தர் மக்கள் முன்னுக்கு நின்று நல்லா சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டும் நல்ல பிரசங்கம் கொடுக்கணும். என்னெல்லாம் நினைப்பாங்க, என்ன பாஸ்டர் பிரசங்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் வாரம் 10 கோடி இருந்தாலும் 6 பாஸ்டர் விட்டு போனோம், நல்லா பிரசங்கம் கொடுக்கணும். யாருக்கு தெரியும் மனசுல என்ன ஓடுதுன்னு? யாருக்கு புரியும் நம்ம சூழ்நிலை? யாருக்குமே புரியாது. அந்த நேரத்தில் பலம் கூட இல்லை சார், ஓடுறதுக்கு பலம் கூட இல்லை, நடக்கிறதுக்கு தான் பலம் இருக்கும். உங்க வாழ்க்கையில மேபி இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு தான் பலம் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையும் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பலம் வரும். It's not your circumstances. உங்க சூழ்நிலை இல்லை. உங்க சூழ்நிலை என்ன மாதிரியாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தரோட உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பலம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென், ஆமென். சில பேர் ஒரு பாஸ்டர் இல்லாட்டியும் அவங்க சர்ச்சில் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம பாஸ்டர் போயிட்டாங்க, ஐயோ 2 பாஸ்டர் போயிட்டாங்க. எப்படி சார் 6 பாஸ்டர் போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசில்? அப்பயும் வாரம் நின்றுங்க நல்லா பிரசங்கம் கொடுக்கணும். அதான் எல்லாம் நினைப்பாங்க, பிரசங்கோட ஸ்டாண்டர்டு குறைய முடியாது, அந்த பிரசங்கம் கொடுக்கறது நல்லா தோப்பா இருக்கணும். எப்படி கொடுக்கறது? 10 கோடி தேடிக்கிட்டு 30 ஸ்டாஃப்க்கு சம்பளம் மாசம் கொடுத்துக்கிட்டு எல்லாம் பில்லையும் கட்டிக்கிட்டு அந்த 10 கோடியை தேடிக்கிட்டு 6 பாஸ்டர் இல்லாட்டி எப்படி இருக்கும்? உங்களுக்கு பலமே இருக்காது. இந்த மாதம் ஜூன் மாதம், போன மாதம் ஜூன் மாதம் நம்ம சபையில் எல்லா சபை, தமிழ் சபை, இங்கிலீஷ் சபை, நம்மளோட மலாய் சபையில் 10 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் வந்து பாஸ்டராக நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி நான் 10 ஃபியூனரல் செஞ்சது இல்லை ஒரு மாதத்தில். நம்ம சபையில் கூட சிஸ்டர் ஜோயனா அவங்க இறந்து போயிட்டாங்க. பிரதர் டேனியலோட அன்டி கூட இறந்து போயிருக்காங்க. எல்லாம் ஜூன் மாதத்துல 10 பேர். நம்ம பாஷா சபையில் நம்ம வந்து ஒழுங்காக கூட சர்வீஸ் செய்ய முடியல. நம்மளோட
சர்வீஸ்னா அந்த wake service, we did the wake service on a Zoom. அந்த அடக்க சர்வீஸ் வந்து ஜூம் மூலமா தான் செய்து முடித்தோம். What can you say after you have so many funerals? அவ்வளோ அடக்க சர்வீஸ் நடத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? All the words I have learned in my life to comfort people, I got no more words to comfort. என்னென்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நான் கத்துக்கொண்டனோ ஜனங்களுக்கு வந்து நான் ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லாம போய் விட்டது. All that is left is I can just walk. என்ன மிஞ்சி போனதோ என்னால நடக்க முடியுதான் இருக்குது. Maybe you are in that situation. All you can do is just walk. ஒருவேளை நீங்களும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கலாம். உங்களால முடிந்தது நடக்க ஒண்டிதான் முடியுது. உங்க சூழ்நிலை மாறாது, ஆனா கர்த்தர் உங்களே மாத்துவாரு. ஆமென். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென். நீங்க காத்திருக்காதீங்க, எப்ப சூழ்நிலை மாறப்போகுது. சார், சில நேரத்துல அந்த சூழ்நிலை மாறவே மாறாது, ஏன்னா கர்த்தர் உங்களே மாத்துறாரு. ஆமென். So that you can be a better person. அப்போதான் நீங்க இன்னும் நன்மையானவராக மாற முடியும்னு. Come. 3 ways what happens when you wait on the Lord. 3 வழிகள் நீங்க தேவன் மேல காத்து கொண்டு இருக்கும்போது. All 3 he promised you strength. எல்லா 3லியும் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக புது பலனை கொடுக்கின்றார். I close with this story. இந்த கதையில நான் வந்து முடிக்கின்றேன். ஒருத்தர் நம்ம மக, அவங்க பேரு ஆஷ்லி. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும். நம்ம மகன் ஜெரமி, அவருக்கு ஒரு 7 வயசு. நம்ம வைஃப் எல்லாம் குயின்ஸ் பே மாலுக்கு போனோம் படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப டிக்கெட்லாம் வாங்கிட்டு காத்திருக்கிறோம் நம்பர் திறக்கிறதுக்கு, நம்மளோட சினிமா திறக்கிறதுக்கு. நம்ம மக சொன்னாங்க, டேடி நான் டாய்லெட்டுக்கு போனோம் வாங்க. சரி, நாங்கள் டாய்லெட் கூட்டிகிட்டு போனோம். நானும் போனோன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. நானும் போனோம். சரி, அவங்க லேடிஸ் டாய்லெட் போனாங்க. போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, டேடி நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, நீங்கள் போயிட்டு வந்தோன்னே இங்கே வெளியே நில்லுங்க. எனக்கு அவங்க 5 வயசு, அவங்களுக்கு பயம், ஒண்டியா எப்படி திருப்பி நடந்து சினிமாவுக்கு போகிறதுன்னு. நான் சொன்னேன், சரி நான் இங்கே காத்திருக்கேன், நீ முடிஞ்சு நீங்கள். நான் வந்து டாய்லெட் போய் முடிச்சுட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் படம் பார்க்குறதுக்கு. நேராக மறந்துட்டு நேராக சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவுக்கு வந்துட்டு நம்ம வைஃபை பார்க்குறேன், நம்ம சன்னை பார்க்குறேன். திடீர்னு நினைப்பு வந்துருச்சு, ஐயோ ஆக்சுவலியே விட்டுட்டு வந்துட்டோம். திடீர்னு ஓடுறேன் திருப்பி டாய்லெட்டுக்கு. ஓடுனோடனே அவங்க பார்த்துருக்காங்க, எங்கே டேடியை காணோன்னு. நான் ஓடி போய் பிடிச்சிட்டேன் அவங்ககிட்ட. ஐயோ ஆக்சுவலி ரொம்ப சாரி, நான் உங்களை மறந்துட்டேன். அவங்களுக்கு அப்போ வந்து 4-5 வயசு. இப்போ அவங்களுக்கு வயசு 19. இன்னைக்கு கூட அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்க அதே கதையை திருப்பி சொல்லுவாங்க. டேடி உங்களுக்கு நினைப்பு இருக்கா, டாய்லெட்ல என்னை விட்டு மறந்துட்டு போயிட்டீங்களே, நான் உங்களுக்கு அந்த நேரத்துல காத்திருந்தேன், என்னை விட்டு மறந்துட்டீங்களே டேடி. 19 வயசாச்சு, இன்னும் அந்த நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மறக்கவே இல்லை. நான் ஒரு அப்பா, நம்ம மகன் நம்மளுக்கு காத்திருக்காங்க. நான் கையை விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க உங்க அப்பா, பரலோகத்துக்கு அப்பா, நீங்க காத்திருக்கும் போது நான் செஞ்ச தப்பு மாதிரி செய்ய மாட்டாரு. அவர் உங்க கையை விட மாட்டாரு. அந்த மாதிரியான அப்பா தான் அவரு. உங்க கையை விட மாட்டாரு. நான் விட்டுட்டேன். எங்க மனசு நம்ம மகன் இப்ப கூட சொல்லி சொல்லுவாங்க, I'm so wounded. காயப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. உலகத்துல உள்ள அப்பா அந்த மாதிரி தான். படம் பார்க்கறோட எக்ஸைட்மெண்ட்லாம் பிள்ளைய கூட விட்டுட்டு மறந்துட்டேன். ஆனா உங்க அப்பா, உங்க பரலோகத்துல உள்ள அப்பா, நீங்க காத்திருக்கும் போது உங்க கையை விட மாட்டாரு. உங்களோட சூழ்நிலை என்ன மாதிரியாலும் இருந்தாலும் அவரோட ப்ராமிஸ் வந்து வாக்குத்தத்தம் என்னன்னா உங்களுக்கு பலம் கொடுப்பாரு. He will give you. வாங்க ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Father, I pray for your people. அப்பா, உங்க ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். I do not know what is their circumstances now. அவங்களோட சூழ்நிலை என்ன சந்தித்து கொண்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதப்பா. But you promise. ஆனாலும் நீங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. Those who wait on the Lord, யார் தேவன் மேல காத்து கொண்டிருக்காங்களோ, will renew their strength. அவங்களுக்கு புது பலனை கொடுப்பீங்கன்னு. So now Lord, நல்லப்பா, teach us கத்து கொடுங்களப்பா எங்களுக்கு. to wait on you. உங்க மேல உங்களுக்கு காத்து கொள்ளறதுக்குன்னு. Let us see you. உங்களை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு கொடுங்களப்பா. Let us see your muscle. உங்களோட வல்லமையை எங்களை பார்க்க விடுங்களப்பா. Let us see your muscle, Lord. உங்களோட வல்லமையை எங்களை பார்க்க விடுங்களப்பா. Just like my son saw my muscle. எப்படி பாஸ்டர் மகன் அவரோட மசலை பார்த்தாரோ,
give us eyes to see your muscle. அதே போல எங்களுக்கு கண்களை கொடுங்களப்பா உங்க வல்லமையை பார்க்க. So that, Lord, we can trust you when we have to wait. அப்பொழுது நாங்கள் காத்து கொள்ளும் வேளையில உங்கள் மேல நாங்கள் விசுவாசம் கொள்ள முடியும்னப்பா. And in that waiting, we will find strength. அப்பொழுது அந்த காத்து கொள்ளும் வேளையில நாங்கள் பலன் அடைவோம். Touch your people, Father. உங்க ஜனங்களை தொடுங்களப்பா. Bless them. ஆசீர்வதிங்களப்பா இவங்களை. Bless your people. உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்களப்பா. I pray this, Lord, in Jesus' name. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கின்றேனப்பா. So I want to ask those of you who never know Jesus, யார் யார் நீங்க இன்னும் இயேசுவை தெரியாதவர்களாக இருக்கிறீங்களோ, as you hear this message, இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் maybe your heart is open ஒருவேளை உங்களுடைய இருதயம் திறந்து இருக்கலாம். and you want to believe in Jesus. இயேசுவை நான் நம்ப போறேன்னு Maybe you can say this prayer. நீங்க இந்த ஜெபத்தை நீங்க சொல்லலாம். By saying this prayer, இந்த ஜெபத்தை நீங்க சொல்லும் வேளையில you are inviting Jesus into your heart. இயேசுவை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள அழைக்கின்றீங்க. And you making Jesus your savior. இயேசுவை உங்களோட இரட்சகராக நீங்கள் ஆக்கிக் Are கொண்டிருக்கிறீங்க. you ready to say this prayer? நீங்க இந்த ஜெபத்தை சொல்லத்துக்கு ஆயத்தமாக Open இருக்கிறீங்களா? your heart and pray this prayer with me. உங்க இருதயத்தை திறந்து இந்த ஜெபத்தை என் கூட And செய்யுங்க. after this prayer, you have a new relationship with Jesus. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் இயேசுக்கும் ஒரு புது உடன்படிக்கை, ஒரு புது ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. And you become a believer in Jesus Christ. இயேசு கிறிஸ்து மேல நீங்க ஒரு விசுவாசியாக மாறிக்கொள்ளுங்க. Pray with me if you're ready. வாங்க என் கூட இந்த ஜெபத்தை எடுங்க. Lord Jesus, கர்த்தர் இயேசுவே, I open my heart என் இருதயத்தை நான் திறக்கின்றேன். and put my trust in you. என்னோட விசுவாசத்தை உங்கள் மேல வைக்கின்றேன். Help me to see you, எனக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களை பார்க்கிறதுக்கு. your character, உங்களோட தன்மையை, your power, உங்களோட வல்லமையை, and your care for me. உங்களோட கரிசனம் என் மேல இருக்கிறது. So that when I'm in the middle of the problem, அப்பொழுது நான் ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திக்கும் வேளை I can wait on you. நான் உங்கள் கூட காத்திருக்கும் Today I trust you, Jesus, இன்னைக்கு நான் உங்கள் மேல விசுவாசம் as வைக்கிறேன் my இயேசுவே. Lord and Savior. என் கர்த்தராவும் என் இரட்சகராவும் From today onwards, இன்று நாள் முதல்ல இருந்து I leave my sin behind என்னோட பாவத்தை எல்லாம் விட்டு விலகுறேன். and I follow you as my Lord and Savior. உங்களை என் கர்த்தராவும் என் இரட்சகராவும் உங்களை நான் பின்பற்றுகிறேன். I pray this நான் ஜெபிக்கிறேன் இதை in Jesus' precious name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். So if you believe in Jesus today, அப்படி நீங்க இயேசு மேல நீங்க விசுவாசம் கொண்டீங்கன்னா you இன்னைக்கு see the screen, it says, yes, I want Jesus. நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம், ஆமா எனக்கு இயேசு வேண்டும்னு. Scan the QR code அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. and leave your name உங்க பேரை வைங்க, and your contact. உங்க கான்டாக்ட் நம்பர். We will be in touch with you. நம்ம நிச்சயமாக உங்களை வந்து நான் அழைப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம். கர்த்தரோட பலத்துல நீங்க வளர்ந்து வாங்க. ஆமென். ஆமென். God bless you. Thank you.